எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரொம்ப நைஸாக இருக்கிற ஒரு தோசையோட ரெசிபி தான் பேப்பர் தோசை. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி தான் நான் இங்கே எடுத்துருக்கு. ஜீரக சம்பா ரைஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கு. பச்சை அரிசியில் வேணாலும் நீங்கள் இது செஞ்சு எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசியில் செய்யும்போது நல்ல மனமும் டேஸ்ட்டுமாக இருக்கும். நல்லா கழுகி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இதை அரைச்செடுக்கணும். இது கூடவே அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், ஒரு முட்டை வேணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு முட்டை பிடிக்கல நீங்கள் சாப்பிடல அப்படின்னா முட்டை சேர்க்க வேண்டியதில்லை. அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கிற ஒரு தோசையாக இருக்குது, அதனாலேயே பேட்டர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும். மறுபடியும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கூடியதுக்குள்ளே ஊற்றிருக்கு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி நம்ம நீர் தோசையெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவை தான் நான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. தீ கம்மி பண்ணி வைக்கக்கூடாது, மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல சூடான தவைக்குள்ள எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றி உடனே வந்து இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் வெந்தால் போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் மேலே வந்து கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாத நெய் ஏதோ ஒன்று ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற தவையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற ஒரு லேயராக தான் மாவு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடுச்சுன்னா தோசை வந்து கட்டியாகி போயிடும். நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து ஒரு தோசை ஊற்றி மூடி வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஆறிடுவேன். ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை மடித்து எடுத்துக்கலாம். சூடோடையே மடிக்கும் போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஆறிடுச்சுன்னா சுத்தமாக ஒட்டாது. அதனால தான் ஆறினதுக்கப்புறம் மடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஒரு கப் அரிசிக்கு நம்ம ஒரு முட்டை ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கு. 2 கப் அரிசியாக இருந்தாலும் ஒரு முட்டை போதும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பேப்பர் தோசை ரெடியாக இருக்குது. 2 to 3 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். இதோட சைட் டிஷ் ஏதாவது காரமாக இருக்கிற சட்னி இல்லை காரமாக இருக்கிற கறி, மீன் கறி, சிக்கன் கறி, அந்த மாதிரி எந்த கறி வேணாலும் இது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.